ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் கூட நான் வாழ்த்துகின்றேன். வல்ல கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருமறை பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நான் இந்தியாவிலே இறையியல் கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருந்த போது சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே எங்களுடைய ஃபீல்டு ஒர்க் கள வேலைக்காக நாங்கள் சில கிராமங்களுக்கு செல்வோம். நான் ஒரு முறை சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் ஊழியத்திற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அந்த கிராமம் ஒரு கடற்கரை சார்ந்த கிராமம். பிரதான வீதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் உள்ளுக்குள் நாங்கள் நடந்து செல்ல வேண்டும். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தெருவுக்கு வர வேண்டுமானால் சுமார் 3 கிலோமீட்டர் நடந்து வந்துதான் பிரதான வீதிக்கு அவர்கள் வர வேண்டும். நாங்கள் அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்காக சென்றிருந்த வேளையிலே ஒரு மழை காலம், மழை பெய்து கொண்டிருந்தது, சிறிய தூறல். அந்த கிராமத்தினுள்ளே ஒரு சிறிய ஒரு ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆலயம் ஒரு பெரிய கட்டிடங்களை கொண்ட ஆலயம் அல்ல, ஒரு ஓலை கொட்டகை. சுமார் 9 மணிக்கு காலை ஆராதனை ஆரம்பமாகியது. ஒவ்வொருவராக மக்கள் வர ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவராக மக்கள் வர ஆரம்பித்து அவர்கள் எல்லோரும் வந்து அமர்ந்தார்கள். சுமார் ஒரு 60 தொடக்கம் 70 பேர் வரை அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது கைகளிலே பைபிள் எல்லோரும் கொண்டு வந்திருந்தார்கள். பைபிளை மழை என்றபடியால் அவதானமாக பொலித்தீன் பைகளினால் சுற்றி தங்களது பைபிளை எடுத்து வந்திருந்தார்கள். ஆலயத்துக்கு வந்தவுடன் அவதானமாக அந்த பொலித்தீன் பைகளை எல்லாம் பிரித்து அவர்கள் ஒரு பக்கம் வைத்துவிட்டு தங்கள் பைபிளை திறந்தார்கள். வழிபாடு ஆரம்பமாகியது. அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட மக்கள் எல்லோரும் படித்தவர்கள் அல்ல, எல்லோரும் பாமரர்கள், கூலி தொழில் செய்து பிழைக்கின்ற மனிதர்கள். ஆனால் அந்த வழிபாட்டிலே ஒரு உண்மை தன்மையையும் ஆவியானவரின் அசைவாடுதலையும் நான் கண்டேன். என்னுடைய இந்த ஊழிய பாதையிலே நான் எத்தனையோ ஆலயங்களிலே, நான் வழிபாடுகளிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கேன். ஆனால் இன்றைய நாள் வரை என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டிலே, ஆலயத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை. காரணம், அந்த மனிதர்கள் எல்லோரும் இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்னதை போல உண்மையான ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக இருந்தார்கள். அவர்கள் பாடிய பாடல்கள் உண்மையிலே சுருதி சேரவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுருதியிலே பாடினார்கள். அங்கே இசைக்கருவிகள், கீபோர்டோ, ஓகனோ, தபேலாவோ, கிட்டாரோ, எந்த விதமான வாத்திய கருவிகளும் இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் பாடிய பாடல்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து வந்தன. ஒவ்வொரு பாடல்களை அவர்கள் பாடிய போதும் அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் துளிப்பதை பார்த்தேன். ஜெபங்கள் ஏறெடுக்கின்ற போது அந்த ஜெபங்கள் யாவும் அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வந்ததை நான் கண்டேன். ஒவ்வொரு ஜெபத்தின் போதும் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தன. உண்மையாக கடவுளை தொழுது கொள்கின்ற மனிதர்களை நான் பார்த்தேன். ஆகவே ஆலயம் என்பது வெறும் சுவர்களால் எழுப்பப்பட்டதோ கற்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை அல்ல. இதனால்தான் ஒரு கவிஞன் அழகாக பாடுகின்றார், ஆலயம் என்பது மனிதரடா, அது அழகு மாளிகை இல்லையடா. கோயில் என்பது உள்ளமடா, அது கோபுர தூண்கள் இல்லையடா. நாங்கள் எப்பொழுதும் ஆலயம் என்று நாங்கள் பார்ப்பது பெரிய கோபுரங்களை கொண்ட அழகான அலங்கார வேலைப்பாடுகளை கொண்ட ஆலயங்களையே நாங்கள் ஆலயங்களாக நாங்கள் பார்க்கிறோம். அவற்றைத்தான் நாங்கள் ஆலயங்களாக பார்க்கின்றோம். ஆனால் இங்கே பேதுரு சொல்லுகின்றார், ஆலயம் என்பது நாங்கள் தான். நீங்களே ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று இங்கே பேதுரு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எருசலேம் தேவாலயத்தை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அதாவது எருசலேம் தேவாலயம் ஒரு காலத்திலே
இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் நூற்றாண்டிலே நிறைவேறியது. அந்த தேவாலயம் முழுவதுமாக இடிக்கப்பட்டது. ஆகவே மாளிகையாக கட்டப்பட்டிருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல. ஒரு நாளிலே அவை இடிக்கப்படலாம். ஆனால் நாங்களே ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக நீங்களும் நானும் இருக்கின்ற போது அந்த ஆலயம் ஒருபோதும் இடிக்கப்பட மாட்டாது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மனிதர்களால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு ஆலயத்திலே ஆண்டவர் தங்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மனிதர்கள் நாங்கள் சேர்ந்து கற்களை கொண்டு, சாந்துகளை கொண்டு, சீமெந்தை கொண்டு, அழகாக சித்திர வேலைப்பாடுகளை கொண்டு கட்டி எழுப்பப்படுகின்ற ஆலயத்திலே ஆண்டவர் குடியிருப்பதை பார்க்க ஒவ்வொரு மனிதர்களும் ஆவிக்குரிய மாளிகையாக கற்களாக இருக்கின்ற ஆலயங்களிலே தான் ஆண்டவர் குடியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆலயங்களை ஒருபோதும் ஒருவரும் இடித்து அழிக்க முடியாது. ஏதேன் பழைய கிரேக்க நாட்டிலே 2 முக்கியமான நகரங்கள் இருந்தன. ஒன்று ஏதேன்ஸ், இன்னொன்று ஸ்பார்ட்டா. இந்த ஏதேன்ஸ்க்கும் ஸ்பார்ட்டாவுக்கும் இடையிலே எப்பொழுதும் சண்டை நடக்கும். ஸ்பார்ட்டாவுடன் ஒப்பிடுகின்ற போது ஏதேன்ஸ் என்ற நகரம் மிகப்பெரிய நகரம், மிகப்பெரிய படைபலத்தை கொண்ட நகரம். அவர்களோடு ஒப்பிடுகின்ற போது ஸ்பார்ட்டா சிறிய நகரம், அவர்களும் படைபலமும் குறைவாக இருந்தது. ஆனால் எப்போதுமே ஏதேன்ஸ் நகரம் ஸ்பார்ட்டா நகரத்தின் மேல் படையெடுக்கின்ற போது அந்த நகரத்தை அவர்களால் வெற்றி கொள்ள முடியாமலே போனது. ஒருமுறை ஏதேன்ஸ் நகரத்துடைய அரசன் தனது உளவாளிகளை அனுப்பி இந்த ஸ்பார்ட்டா நகரத்தை ஏன் நாங்கள் வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று காரணத்தை பார்த்து வர சொன்னான். உளவாளிகளும் பார்த்து வந்தார்கள். அப்பொழுது இந்த அரசன் உளவாளிகளை பார்த்து கேட்டான், இந்த ஸ்பார்ட்டாவை சுற்றி மிகவும் ஒரு பெரிய கோட்டை மதில் சுவர்களை அவர்கள் எழுப்பி இருக்கிறார்களா, அதனால்தான் இந்த ஸ்பார்ட்டா நகரத்தை நாங்கள் வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கிறதா என்று அரசன் உளவாளிகளை பார்த்து கேட்டான். அப்போது உளவாளிகள் சொன்னார்கள், இல்லை அரசே, அங்கே பெரிய மதிர்ச்சுவர்கள், கோட்டை மதிர்ச்சுவர்கள் இல்லை. ஆனால் அந்த ஸ்பார்ட்டாவிலே வாழுகின்ற மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோட்டையின் கற்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களை உடைத்து கொண்டு நாங்கள் இந்த ஸ்பார்ட்டா நகரத்தை கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது. ஒருவேளை அது கற்களால் கட்டப்பட்ட கோட்டையாக இருந்தால் நாங்கள் அதை உடைத்துக் கொண்டு அதற்குள் போகலாம். ஆனால் ஸ்பார்ட்டாவில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அங்கே ஒரு கோட்டையாக நின்று, ஒரு கற்களாக நின்று தங்களுடைய அந்த நகரத்தை பாதுகாக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அதே வண்ணம் நாங்களும் ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக இருக்கின்ற போதுதான் அந்த ஆலயம் எப்பொழுதும் உயிருள்ள ஆவிக்குரிய ஆலயமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 118வது சங்கீதம் 22வது வசனம். 118வது சங்கீதம் 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, வீடு கட்டுகின்றவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டினவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே வீட்டுக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதன் மூலம் எதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒருவேளை நாங்கள் தாளந்துகளற்றவர்கள், திறமையற்றவர்கள், வரங்கள் அற்றவர்கள் என்று ஒருவேளை மற்றவர்கள் எங்களை ஒதுக்கலாம். இவரால் என்ன சாதிக்க முடியும் என்று மற்றவர்கள் எங்களை பார்த்து கேட்கலாம். அல்லாவிட்டால் நாங்களே எங்களுக்குள் தாழ்மை உணர்வு கொண்டவர்களாக இருக்கலாம். அதாவது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் இங்கே சொல்லப்படுகின்றது, மற்றவர்களால் தள்ளப்பட்ட கல்லே ஒரு வீட்டுக்கு தலைக்கல் ஆயிற்று. எனக்கு அன்பானவர்களே, நானும் நீங்களும் பலவீனமானவர்கள் என்று நாங்கள் உணர்கின்ற போது பலவீனமான கற்களாகிய என்னையும் உங்களையும் எடுத்து ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய மாளிகையின் மூளைக்கல்லாக பாவிக்க விரும்புகிறார். இதை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற போது என்னையும் உங்களையும் அவர் ஒதுக்கி விடுவாரா? என்னையும் உங்களையும் ஆகாத கல்லென்று அவர் தள்ளி விடுவாரா? இல்லவே இல்லை. அவர் நாங்கள் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும், ஒருவேளை எங்களிடம் தாளந்துகள், திறமைகள், வரங்கள் இல்லை என்று நாங்கள் நினைத்தாலும், நாங்கள் எங்களை முழுமையாக கர்த்தரிடத்திலே ஒப்படைக்கின்ற போது என்னையும் உங்களையும் எடுத்து ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக அவர் பாவிக்க விரும்புகிறார் என்பதை நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒருவேளை நாங்கள் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பினால், எனக்கு அன்பானவர்களே, அதற்கு பதிலை ஆண்டவரிடம் தேடுங்கள். சங்கீதக்காரன் சொல்வதை போல, நாங்கள் பலவீனர்களாக இருந்தாலும்
எங்களை எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு, ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக உபயோகப்படுத்துவதற்கு வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடிப்படையிலே நாங்கள் ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவரும் திருச்சபைக்கு மூலைக்கல்லுமாக இருக்கிறவர் என்று நாங்கள் நம்புகின்ற பேதுருவை குறித்து நாங்கள் பார்ப்போம். பேதுரு அடிப்படையிலே ஆண்டவருடைய சீடராக இருந்தாலும் அவர் மிகவும் ஒரு பலமுள்ள மனிதர் அல்ல. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்குரிய பலவீனங்கள் இருந்தன. ஆண்டவரோடு எப்போதும் கூட இருந்தார், ஆண்டவரை மிகவும் அதிகமாக நேசித்தார். ஆனால் அதே நேரத்திலே அவரிடம் பலவீனங்களும் இருந்தன. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்காக பிடித்து கொண்டு போகப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது என்று 3 முறை அவர் மறுதலித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட பலவீனமுள்ள ஒருவரின் மேல்தான் ஆண்டவர் திருச்சபையாகிய மாளிகையை எழுப்பினார் என்பதை நாங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனம் இவ்வாறு எங்களுக்கு சொல்லுகிறது: மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. பேதுருவுக்கு அந்த உறுதிமொழியை கொடுக்கிறார், உன் மேல் நான் திருச்சபையை நான் கட்டி எழுப்புவேன். அந்த பேதுருவை வைத்து, அந்த பலவீனமுள்ள பேதுருவை வைத்துத்தான் ஆண்டவர் திருச்சபையை கட்டி எழுப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பலவீனம் உள்ளவனாக அவனை கண்டு கொண்ட போதிலும் அவனை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு அன்பானவர்களே, நாங்களும் வெவ்வேறு திருச்சபைகளுக்கு நாங்கள் ஆராதனைகளுக்கு போய் வருகிறோம். சிலர் ஆராதனைகளிலே மாத்திரம் கலந்து கொண்டு விட்டு நாங்கள் வீட்டுக்கு வருகிறோம். ஆராதனையிலே கலந்து கொண்டால் மாத்திரம் போதுமானது என்று நாங்கள் பலர் நினைக்கிறோம். ஆலயத்திற்காக நான் என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் பலர் நினைக்கின்றோம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதே, அங்கே அதை செய்வதற்கு பலர் இருக்கிறார்களே என்று நாங்கள் நினைத்து எங்களை நாங்களே ஆலயத்தை விட்டு ஒதுக்கிக் கொள்கிறோம். ஆனால் நாங்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவர் எங்களை ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக பயன்படுத்த விரும்புகிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கின்ற போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழுகின்ற போது, நாங்கள் ஆராதனைகள் செல்லுகின்ற அந்த ஆலயங்களிலே எங்களை ஆண்டவர் ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக பயன்படுத்த விரும்புகிறார். எங்களின் மேல் அந்த கட்டிடத்தை அவர் கட்ட விரும்புகிறார். ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற போது, முற்றும் முழுவதுமாக ஆண்டவரே நானல்ல, நீரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் என்று அவருடைய பாதப்படியிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகின்ற போது, அர்ப்பணிக்கின்ற போது, ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக பயன்படுத்த விரும்புகிறார். நாங்கள் எங்கள் ஆலயத்தின் கட்டிட வேலைப்பாடுகளை குறித்து, எங்கள் ஆலயத்தின் பிரமாண்டத்தை குறித்து நாங்கள் பெருமை கொள்ளாமல், அதை மாத்திரம் எங்களது ஆலயமாக எண்ணாமல், இந்த ஆலயத்துக்கு வருகின்ற நாங்கள் ஒவ்வொருவருமே ஒரு ஆவிக்குரிய மாளிகையாகிய ஆலயத்தின் கற்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கின்ற போது, எங்களது ஆலயம் சாத்தானுடைய எந்த விதமான தாக்குதல்களுக்கும் எதிர்கொண்டு நிற்கும். சாத்தானுடைய எல்லா கண்ணிகளுக்கும் தன்னை விலக்கி காத்து கொண்டு உயிருள்ள கம்பீரமுள்ள ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக எப்பொழுதும் எழுந்து நிற்கும். அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம், எங்களை எமது ஆலயத்தின் ஆவிக்குரிய மாளிகையின் கற்களாக எங்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவர் எங்களை வைத்து இந்த ஆவிக்குரிய மாளிகையை எழுப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். எங்கள் மனங்களிலே ஆண்டவரை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அவருக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்ற போது எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆண்டவர் ஆவிக்குரிய மாளிகை ஒன்றை பலமுள்ளதாக எழுப்புவார். வல்ல கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.